திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளில் 9,65,000 கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை உற்பத்தி செய்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2021 ஆண்டு மே மாதத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொழில்துறையிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதன்படிதான் தொழில் முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்டவை எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தன. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சரே நேரடியாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அங்கே தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்த்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே தமிழகத்திலே தொழில்துறை எவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக மத்திய அரசினுடைய புள்ளி விவர குறிப்புகளும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி தமிழக அரசும் சில குறிப்புகளை அவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் தொழில் முதலீட்டாளர்களுடன் 1100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தமிழக அரசு மேற்கொண்டு 12,16,000 கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கின்றது என்று அரசினுடைய செய்தி குறிப்புகளில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 36 லட்சம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கி இருப்பதும் புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய இந்த ரிசர்வ் வங்கி 2024-25 ஆண்டுக்கான தொழில் உற்பத்தி மதிப்பீடுகளை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி தொழில்துறையினுடைய தலைவனாக தமிழ்நாடு திகழ்வது இந்த குறிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பேட்டிலே உற்பத்தி மதிப்பு என்பது 9,65,000 கோடியாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே. இது இந்தியாவிலே முதன்மையான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சி காலங்களில் எல்லாம் 5 லட்சம் கோடியாக இருந்தது. தற்பொழுது 9 லட்சம் கோடியாக உயர்ந்து இந்திய அளவில் தமிழ்நாடு தொழில் உற்பத்தியிலே முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்த நிலையில் தான் பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புகளை சுட்டிக்காட்டி இந்த செய்தி குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 2019 ஆண்டிலே 5 லட்சம் கோடியாக இருந்த தொழில்துறை உற்பத்தி மதிப்பு இன்று ஒரு பெரிய உச்சத்தை எட்டியிருப்பது வெறும் எண்கள் அல்ல, அதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கின்றது என்பதையும் அரசினுடைய இந்த செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். நிலையான வளர்ச்சி நீடிக்கும் பெருமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பு மற்ற மாநிலங்கள் ஏற்ற இறக்கத்தை சந்தித்தாலும் முதலமைச்சர் தலைமையிலான தொலைநோக்கு திட்டங்களால் தமிழ்நாடு தன்னுடைய சீரான மற்றும் நிலையான செயல்பாட்டின் மூலமாக வெற்றிகளை வசப்படுத்தி இருக்கின்றது. இது வெறும் பொருளாதார உயர்வு மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறி இருப்பதற்கு நிதர்சனமான உண்மை என்று மத்திய அரசினுடைய இந்த செய்தி குறிப்பின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக அரசு குறிப்பிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.